இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களும் நினைவுகளும் கிறிஸ்துவை சுற்றி இருக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தின் அனுபவத்தை நம்ம எப்பொழுதும் உணர முடியும். அவரே எனக்கு உணவாக, எனக்கு ஜீவனாக, எனக்கு வெளிச்சமாக, எனக்கு தண்ணீராக, எல்லாவற்றிலும் எல்லாமுமாக என் கிறிஸ்துவே எனக்கு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வுகளுக்குள்ள, அந்த எண்ணங்களுக்குள்ள நம்ம வரும் பொழுது, பல வகையான எண்ணங்களிலிருந்து, மன சோர்வுகளிலிருந்து நாம் நிச்சயமாக வெளியே வர முடியும். அவருக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தின் வாழ்க்கையையும், சமாதானத்தின் வாழ்க்கையையும் நாம் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். இந்த நாளிலும் நம்ம தொடர்ந்து நேற்று தியானித்த அந்த தியானத்திற்கு போவதற்கு முன்பதாக ஒரு சங்கீதத்தின் மூலம் தேவன் என்னோடு கூட இடைப்பட்டு கொண்டே இருந்தார். எங்க போனாலும் திரும்பினாலும் அந்த சங்கீதம் என அந்த சங்கீதத்தை பார்க்கும்படியாக, கேட்கும்படியாக தேவன் அந்த சங்கீதத்திலிருந்து பல காரியங்களை என்னோடு கூட அவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த சங்கீதத்தை நம்ம தியானித்து விட்டு நேற்று நம்ம தியானித்த அந்த பகுதிகளுக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். நான் தியானித்த அந்த சங்கீதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சங்கீதம் 77. சங்கீதம் 77 அதுல முதல் 4 வசனங்கள வாசிங்க ஆன்ட்டி. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த போது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறேன். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். இது ஆசாபின் சங்கீதம். இங்க இந்த ஆசாப் ஒரு ஒரு பெரிய மன சோர்வுக்குள்ள அந்த காலத்துக்குள்ள அவர் போயிருந்தாரு. அந்த காலத்தை குறித்து தான் இங்கே எழுதுகிறார். தேவன் அவரோடு நடந்து கொள்ற விதத்தை அவரால புரிந்து கொள்ள முடியல. அவருடைய நம்பிக்கை பயங்கரமாக சோதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. நான் தேவனை நினைத்த பொழுது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. இதெல்லாம் அங்க மிகுந்த மன துக்கத்தினால் அங்கே அசப் எழுதுகிற ஒரு காரியமா இருக்கிறது. நான் கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்துல உயர்த்தினேன். அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஆபத்து நாளில் அவரை தேடினேன். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமாவில ஆறுதலே இல்ல. நான் நினைத்த பொழுது, தேவனை நினைத்த பொழுது அலறினேன். நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண் இமைகளை பிடித்திருக்கிறீர். நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். அங்க அவனுக்கு என்ன இல்லையா? மனதின் துக்கம். அங்க தூக்கத்தை கூட அங்க அவனுக்கு தூக்கம் வராத அளவுக்கு அவனுக்கு அப்படி ஒரு துக்கம். இதெல்லாம் அங்கே நேரிடுகிறது. ஆனா அங்க என்ன நடக்கிறது? அடுத்த ஒரு காரியம் 5ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க ஆன்ட்டி. பூர்வ 5, 6 நாட்களையும் வாசிங்க. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்தது. அவர் பூர்வ நாட்களை நினைத்து பார்க்கிறாரா, சிந்திக்கிறாரா? ராக்காலத்துல
இருதயத்தோடு, அவருடைய இருதயத்தோடு கூட அவர் சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய ஆவி அங்கே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்ததாம். இவருடைய ஆவி எதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தது? அங்க அவர் பல காரியங்கள அங்க ஆராய்ந்து பார்க்கிறாரு. அடுத்த 7, 8, 9 வாசிங்கன்றி. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றோ? வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒளிந்து போயிற்றா? அடுத்தது. தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினால் தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். இங்க அடுத்தபடியா அவனுக்கு அவன் யோசித்து பார்க்கிறான். அவனுடைய ஆவி ஆராய்ச்சி செய்யும் பொழுது, நித்திய காலமா ஆண்டவர் என்னைய தள்ளி விட்டுருவாரா? இனி ஒரு காலம் தயை செய்யாதிருப்பாரா? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிற்றா? இப்படி சிலர் இந்த இடத்துல வந்திருக்கலாம். அவர் எனக்கு தயை செய்ய மாட்டாரா? எனக்கு கிருபை பாராட்ட மாட்டாரா? அவருடைய வாக்குத்தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் அது ஒளிந்து போயிற்றா? இரக்கம் செய்ய மறந்து போயிட்டாரா? கோபத்தினாலே தம்முடைய உருக்கமான இரக்கங்களை அவர் அடைத்து கொண்டாரோ? இப்படியெல்லாம் அவனுடைய எண்ணங்கள் தோன்றுகிறது. ஆசாபின் எண்ணங்களிலே இப்படி அவனுடைய இருதயத்துல சம்பாஷித்துக் கொள்ளும் பொழுது, அவனுடைய ஆவி அங்கே ஆராய்ச்சி செய்யும் பொழுது இப்படி எண்ணங்கள் எல்லாம் அவனுக்கு வருது. அடுத்தபடியாக அவன் ஒன்றை யோசித்து பார்க்கிறான். 10வது வசனத்திலிருந்து வாசிங்க ஆன்ட்டி. அப்பொழுது நான், இது என் பலவீனம். ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்திலுள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். ம். தேவனே 14 வரைக்கும் வாசிங்க. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். இங்க ஆசாபுக்கு இவ்வளவு எண்ணங்கள் அங்க வந்து கொண்டிருக்கும் பொழுது, உன்னை அவனுடைய ஆவி உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. அப்பொழுது நான், இது என் பலவீனம். தேவனை தேடுகிற அந்த ஆசா தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் முன் செய்த பெரிய அதிசயங்களை, செயல்களை தியானிக்க தீர்மானம் பண்ணினார். அப்போ இன்றைக்கும் இந்த நினைவு கூறுவது, இந்த ரிமெம்பரிங், அந்த பாஸ்ட், அந்த தேவன் செய்த நம்முடைய வாழ்க்கையில அந்த அதிசயமான காரியங்களை நினைவு கூறுவது என்பது மிகவும் அவசியம். அதுதான் நம்முடைய ஃபெய்த்துக்கு அது ஒரு ஒரு பெரிய ஒரு நியூட்ரிஷியஸ் ஒரு ஃபுட்டா அது இருக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கோ எந்த காரியங்கள் உங்களை சோர்ந்து போக பண்ணி கொண்டிருக்கிறது? நீங்க கடந்து வந்த பாதைகளில் தேவன் செய்த அதிசயங்களை நீங்கள் நினைவு கூற வேண்டியது அவசியம் என்று இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். இப்படி தியானிக்கும் பொழுது அங்க விசுவாசம் அங்கே பலப்பட ஆரம்பித்தது. அந்த டிப்ரெஷனை அது மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. அப்போ மன அமைதி, நம்ம இன்னைக்கு இருக்கிற இந்த பிசிக்கல் சென்சஸ்ல நம்ம அதையே பார்த்து கொண்டிருப்போம் என்றால், நமக்கு அந்த மனதுல சமாதானம் என்பது ஒரு நாளும் உண்டாகாது. அவருடைய மீட்பின் செயல்களை நம்ம எவ்வளோ தூரம் தியானிக்கிறோமோ, அவ்வளோ தூரத்துக்கு நம்முடைய இருதயம் சமாதானத்துக்குள் கடந்து வரும். அப்போ இன்றைக்கு அவர் என்ன சொல்றாரு? அப்பொழுது நான், இது என் பலவீனம். இது என்னுடைய பலவீனம். இன்னைக்கு நடக்கிற காரியங்களை நான் தியானித்து கொண்டிருக்கிறேன்னா, இது என்னுடைய பலவீனம். இன்னைக்கு நம்ம அப்படி பார்க்கிறோமா? இன்றைக்கு நடக்கிற காரியங்கள் தான் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பெருசா தெரியுது. அதையே தியானிச்சு 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 கவலைப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ஆசாப் ஒன்ன கண்டுபிடிச்சிட்டாரு. இது என் பலவீனம். உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை
நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். இங்க ஆசாப் தேவனுடைய வார்த்தை என்ன கட்டளையிடுகிறதோ அதை செய்வதற்கு அவர் உறுதி எடுக்கிறார். அங்க வாசிக்கலாம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 18 அந்த 19 வாசிங்க ஆன்ட்டி. பாகம் 7, 17, 18. 17, 18, 19. அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள். நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கையையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். 21 வாசிங்க ஆன்ட்டி. அதுல அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். இங்க தேவன் என்ன சொல்றாரோ அதை அவர் செய்யும்படிக்கு அவர் உறுதி கொள்ளுகிறார். அங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜாதிகள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகள். நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்தில் சொல்லிக் கொண்டாயானால், நீ எதை நினைச்சு பார்க்கணும்னு அங்கே தேவன் கற்றுக் கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கும் எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், அங்க எகிப்து தேசத்திலே நடந்த எகிப்தியர் யாவருக்கும் செய்ததையும், உன் கண்கள் கண்ட பெரிய சோதனைகள் அடையாளங்கள் அற்புதங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கை ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். அதை என்ன செய், நீ பூர்வ காலத்து அதிசயங்களை, அப்போ நடந்த காரியங்களை நீ நன்றாய் நினைத்து, நீ நல்லா அதை நினைச்சு பாரு. ஏன் இன்றைக்கு உள்ள காரியங்களை நீ பெருசா பார்க்கிற? இதுதான் நம்முடைய மனசோர்வுக்கு முக்கியமான காரியம். என்ன அப்படின்னா, ஆசாபுக்கு நேரிட்டதும் அதுதான். அந்த சூழ்நிலைகளில அந்த காரியங்கள் எல்லாம் பெருசா தெரியுது. ஆனால் ஒன்றை அவர் தீர்மானம் பண்ணுகிறார், இது என்னுடைய பலவீனம். தற்போதுள்ள சூழ்நிலைகளை பெரிதாய் பார்ப்பது என்றால் அது தன்னுடைய பலவீனம் என்பதை ஆசாப் அறிந்து கொண்டான். இங்க தேவன் ஒரு காரியத்தை ஏற்கனவே இவர்களுக்கு உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தது என்னன்னா, நீ உன் கண் கண்ட பெரிய சோதனைகள் அடையாளங்கள் அற்புதங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த அந்த பலத்த கை ஓங்கிய புயம், இதை நீ நன்றாக நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. அது மாத்திரமல்ல, அவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். இந்த காலை வேளையில நம் ஒவ்வொருவரோடும் தேவன் இடைப்படுகிற வார்த்தை இதுதான். இந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். அதே உபாகமம் 10:17 அதே காரியம் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவனாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமுமான தேவன். இந்த தேவன் என்னோடு இருக்கிறார் என்று ஆசாபினுடைய ஆவி அங்கே ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தது. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு வல்லமையும் மகத்துவமுமான தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் தேவன் இந்த வார்த்தைகளின் மூலம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வல்லமையும் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். இதை நினைவு கூறும்படிக்கு அவர் நமக்கு முன் செய்த
காரியங்களை நினைவு கூறும்படிக்கு தேவன் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். இன்னும் ஒரு வசனம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உபாகமம் 8:2. தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்திலுள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. மறுபடியும் மறுபடியும் தேவன் சொல்லுகிறது, இந்த ஜனங்களுக்கு சொல்லி கொடுத்தது, அவர் உன்னை சோதித்து உன் உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. ஏன் நமக்கு சோதனை என்று ஒண்ணு வருது அப்படின்னா, அப்பதான் நம்முடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம், மனுஷங்க எழும்புறாங்க, அவங்க எழும்புறாங்க, இவங்க எழும்புறாங்க, இப்படி வார்த்தைகள், அவர்களுடைய செயல்கள் என்னைய காயப்படுத்துது, இதெல்லாம் சொல்லிட்டே உட்கார்ந்திருக்கோம். அப்படி ஒரு சோதனை வரும் பொழுதுதான் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது, நம்முடைய இருதயம் மன்னிக்கிற இருதயமா இருக்குதா, நம்முடைய இருதயம் அன்புல செயல்படுதா, நம்முடைய இருதயம் தீமை செய்கிறவர்களையும் அது பிளஸ் பண்ணுகிற இருதயமா இருக்குதா. அப்போ சோதிப்பதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதை நாம் அறியும்படிக்கும். உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. 40 வருஷம் ஒரு டெசர்ட், எதுவுமே அங்க இருக்காது, எந்த ப்ரொவிஷனும் உங்களுக்கு கிடையாது. ஆனா 40 வருஷம் இந்த வனாந்தரத்துல நான் உன்னை நடத்தி கொண்டு வந்தேனே, அந்த வழிகளை எல்லாம் நீ நினைத்து பார். அப்போ இன்றைக்கும் நம்ம எதை நினைத்து கொண்டிருக்கிறோம்? இன்னொரு வசனம், அதே உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். நீ அவரை நினைப்பாயாக. உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்தேன், அந்த ஆணையை நான் உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாட்களில் நீ எப்படி இருக்கிற, ஆசீர்வாதமாய் இருக்கிற, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு உனக்கு அவரே பலன் கொடுத்தவர், பலன் கொடுக்கிறவர், அவரை நீ நினைப்பாயாக. அப்போ இந்த காரியத்தை, அந்த இன்னும் ஒரு வசனம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாக சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். பூர்வ நாட்களை நினை, தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்துப் பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள், அவர்கள் உனக்கு சொல்லுவார்கள். பூர்வ நாட்களை நினை. நம்முடைய ஆவி இன்றைக்கு ஆராய்ச்சி செய்யுமானால், இன்னைக்கு நீங்க கடந்து வந்த நாட்களிலே தேவன் செய்த அற்புதமான காரியங்களை நாமும் நினைத்து பார்க்கும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பு, இதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்க. உங்க தாய் தகப்பன்ட்ட, உங்க மூதாதையர்ட்ட, உங்களுடைய மூப்பர்களிடத்துல கேட்கும் பொழுது கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் அவர்கள் உனக்கு அறிவிப்பார்கள். அதை வைத்து நீ அந்த பூர்வ நாட்களை நீ நினைத்து பார் அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இததான் ஆசாப் இங்கே செய்ய ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், இதை நான் நினைவுக்கு கொண்டு வருவேன்.
பட் ஐ வில் ரிமெம்பர் த இயர்ஸ் ஆஃப் த ரைட் ஹேண்ட் ஆஃப் தி மோஸ்ட் ஹை. அடுத்த வசனம், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். அப்போ தேவனுடைய கிரியைகளை எல்லாம் அவர் என்ன செய்கிறாராம்? தியானித்து பார்க்கிறாராம். வாசிக்கலாம். சங்கீதம் 18:30. சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. அவருடைய கிரியைகளை அவர் யோசித்து பார்க்கிறார்னா, அவருடைய வழி எல்லாம் எப்படி இருக்கு? உத்தமமானதா இருக்கிறது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டதா இருக்கிறது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் அப்படின்னு தேவனுடைய கிரியையை, செயலை அவர் தியானித்து பார்க்கிறார். அப்போ இன்றைக்கு நாம் எதை தியானித்து பார்க்கிறோம்? எதை பிரதானமாய் பார்க்கிறோம்? அவர் எப்படி இருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய வழி எல்லாம் உத்தமமானதாய் இருக்கிறதாம். சங்கீதம் 71:19 வாசிங்க. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? பெரிதானவைகளை செய்கிற தேவன், இதெல்லாம் அவருடைய கிரியை. உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை. உம்முடைய நீதி உன்னதமானது. இந்த கிரியைகளை எல்லாம் அவர் தியானித்து பார்க்க ஆரம்பிக்கிறார். சங்கீதம் 86:8 வாசிக்கலாம். சங்கீதம் 86:8. ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. அவருடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. ஓ லார்ட், nor are there any works like yours. உம்மை போல கிரியை செய்பவர் யாரும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. இந்த கிரியைகள், தேவனுடைய கிரியைகளை குறித்து அவர் ஆழமாய் தியானிக்க ஆரம்பிக்கிறார். தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளில் பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இதையெல்லாம் ஆசாப் அங்கே தியானித்து பார்க்கிறார். உபாகமம் 32:31. உபாகமம் 32:31. தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலைகளே அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களே தீர்மானிக்கிறார்கள். For their rock is not as our rock, as even our enemies themselves judge. அப்போ நமக்கு இன்னைக்கு எதிரா இருக்கிற எல்லாவற்றுக்கும் தெரியும். நமக்கு எதிரா இருக்கிற வியாதிக்கு தெரியும், கடனுக்கு தெரியும், எல்லா விதமான சத்ருவின் கிரியைகளுக்கும் தெரியும். நம்முடைய கண்மலையைப் போல அவர்களுடைய கண்மலை இல்லை. அப்போ நமக்கு தான் தெரியல நம்முடைய கண்மலை யார் என்பது. இன்றைக்கு இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசாபினுடைய ஆவி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தது. என்னுடைய கண்மலை யார்? அவங்க தீர்மானிக்கிறாங்க. அந்த ராகாப் சொல்றா, உங்களை பார்க்கும் பொழுது
எங்களுக்கு என்ன நாங்க பயத்தினால கரைந்து போயிட்டோம். எங்க உள்ளம் கரைஞ்சு போயிருச்சு. உங்கள் தேவனாகிய கர்த்தரே, அவர் உண்மையான தேவன். அவரைப் போல தேவன் அல்ல. உங்களுக்கு அவர் செய்ததையெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்டவர்கள் அந்த தேவனை நிஜமாய் பார்த்தார்கள். ஆனா, அத அனுபவிச்சவங்க தேவன நிஜமாய் பார்க்கல. இன்றைக்கும் நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனையோ காரியங்களை அற்புதமாய் செய்து தேவன் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். நம்மள பார்க்கிறவங்களுக்கு தெரியுது இவங்க கூட இருக்கிற தேவன் பெரிய தேவன், வல்லமையுள்ள தேவன், பயங்கரமான தேவன் என்பதை நம்மை பார்க்கிறவர்கள் பார்க்கிறாங்க. ஆனா நம்மால் அதை உணர முடியாத இடத்துல இருக்கிறோம். காரணம் என்னன்னா, பூர்வ காலத்து அதிசயங்களை நாம் தியானிக்க மறந்து போனோம். அதனால தேவன் சொல்றார் ஏசாயா 40:25, இப்படி இருக்க என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். For whom then will you compare me? Or who is my equal? Says the Holy One. யாருக்கு என்னை ஒப்பிட முடியும்? அப்போ இந்த கிரியைகள் தேவனை பற்றின கிரியைகள் எல்லாவற்றையும் அவர் தம்மை நம்புகிறவருக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அவருடைய வழியெல்லாம் உத்தமமானது. அவருடைய நீதியும் அவருடைய நியாயம் அது அது உண்மையுள்ளது. அவர் சத்தியத்தின்படி நீதி செய்கிறவர். இது எல்லாவற்றையும் ஆசாபினுடைய ஆவி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தது. சொல்றாரு, தேவனே உம்முடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? யார் இருக்கிறார்? நம்முடைய தேவனை விட பெரிய தேவன் யார் இருக்கிறார்? அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். வாசிக்கலாம். சங்கீதம் 72:18. சங்கீதம் 72:18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். இன்றைக்கு அவர் வல்லமையும் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். அது மாத்திரமல்ல, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு நம்மோடு கூட இந்த வார்த்தைகள் மூலமாய் அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவரால முடியாத காரியம்னு எதுவுமே இல்லைன்னா நம்ம இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றையும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு நம்முடைய இருதயம் சமாதானத்துக்குள்ளே வரும் பொழுது அவர் செய்கிற அதிசயங்களை நாம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். இன்னொரு வசனம், சங்கீதம் 86:10. சங்கீதம் 86:10. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். அவர் எப்படிப்பட்டவராம்? மகத்துவம் உள்ளவராம், அதிசயங்களை செய்கிறவராம். அதிசயம்னா நம்மளால இமேஜின் பண்ணி பார்க்க முடியாத காரியத்தை செய்கிறவர். அது எப்படி நடக்கும், எப்ப நடக்கும், இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்வார் என்றால் நிச்சயமாய் செய்வார். நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் அதிசயமாய் செய்கிற தேவன். நம்முடைய நினைவுகளை விட அவருடைய நினைவுகள் மிகவும் பெரியவைகள். இந்த தேவன் நம்ம அவரை சார்ந்து இருக்கும் பொழுது, அவருக்குள்ளே நாம் வேரூன்றி இருக்கும் பொழுது, அவரே நமக்கு உணவாக, தண்ணீராக, ஜீவனாக, வெளிச்சமாக அனுபவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் தானாக நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 136:4. சங்கீதம் 136:4.
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். நம்ம அவருக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஏதோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு இல்லை. அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் இப்படி இப்படி நடக்கணும்னா நம்ம இத செய்யணுமா? இத செய்யணுமான்னு சொல்லி நம்ம செய்றதிலேயே போராடிக் கொண்டிருக்கிறோம். அவரில் இளைப்பாறுவதுதான் நாம் செய்ய வேண்டிய ஒரே செயல். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. To him who alone does great wonders, for his mercy continues on forever. அவருடைய கிருபை நம்மேல் என்றென்றைக்கும் உள்ளது. இதையெல்லாம் ஆசாப் அங்கே தியானித்து பார்க்கிறார். இப்போதான் அவர் தியானித்து பார்க்கும்போது சில காரியங்கள் அங்க சொல்றாரு. யாக்கோபு, யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே நீர் மீட்டுக் கொண்டீர். You have declared your power among the people. ஜனங்கள் உம்மை கண்டது. With your arm you redeemed your people. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. ஜலங்கள் எல்லாம் உங்களை பார்க்குது. செங்கடல் அவரை பார்த்து அது என்ன செய்ததாம்? ஜலங்கள் அவரை கண்டு தத்தளித்ததாம், ஆழங்களும் கலங்கினதாம். மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது, ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது, உம்முடைய அம்புகளும் தெறிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது, மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது, பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் இதெல்லாம் நடக்குது. யாக்கோபு அந்த யோசேப்பு என்பவருடைய புத்திரர்கள் இவங்களை நீங்க அழைத்து கொண்டு வரும்போது உம்முடைய புயத்தினாலே நீர் மீட்டெடுக்கும் போது நடந்த காரியங்களை அங்கே தியானித்து பார்க்கிறார். ஜலங்கள் அவரை கண்டு தத்தளித்ததாம், ஆழங்கள் கலங்கினதாம், ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டதாம், அவருடைய அம்புகள் தெறிப்புண்டு பறந்து போனதாம், பூமி குலுங்கி அதிர்ந்ததாம். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமல் போயிற்று. Your way is in the sea and your path in the great waters. அப்போ அவருடைய வழி செங்கடலை பிளந்து அவர் அங்கே அந்த ஜனங்களை வழி நடத்தினதை அவர் தியானித்து பார்க்கிறார். அவருடைய கிரியைகளை தியானித்து பார்க்கிறார். அவருடைய பாதைகள் திரண்ட தண்ணீர்களில் இருந்தது. அடுத்ததா சொல்றாரு, மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல் வழி நடத்தினீர். அப்போ இப்படித்தான் தேவன் எங்களை வழிநடத்தினார். எங்கள் மூதாதையர்களை அவர் வழிநடத்தினார். என்னுடைய வாழ்க்கையில் அவர் மகத்துவமும் அதிசயமான காரியங்களை அவர் செய்ததெல்லாவற்றையும் நான் நினைவு கூறுவேன். அவருடைய அதிசயங்களை தியானித்து பார்ப்பேன். அவருடைய கிரியைகளை தியானித்து பார்ப்பேன். அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவர் வல்லமையும் மகத்துவமும் பயங்கரமுமான தேவன். இதையெல்லாம் தியானித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆசாபினுடைய வாழ்க்கையில் அங்க அந்த மன சோர்வு என்பது அவனை விட்டு நீங்கி போகிறது. நிச்சயமாய் அவன் போன சூழ்நிலைகளில் தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ இன்றைக்கும் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலைகளை பெரிதாக பார்த்து கொண்டிருக்கிறோம்? நமக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைங்கிற மலையை பார்க்கிறோமா? நம்ம கூட இருக்கிற கண்மலையை பார்க்கிறோமா? நம்ம இன்றைக்கு ஒரு வசனத்தை தியானித்தோம். அவர்களுடைய கண்மலை, தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல இல்லை என்பதை சத்துருக்கள் அறிந்து கொள்றாங்களாம், உணர்ந்து கொள்றாங்க. ஆனா இன்றைக்கு
நம்முடைய கன்மலை யார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமா? அதை அறியாததுனாலதான் நமக்கு பயம். இந்த உலகத்தையே படைத்தவர், சர்வ வல்லமை உள்ளவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். நமக்குள்ளே அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்கிறோமா? இதை உணராத இடத்துல தான் நம்மை பயம் என்பது மேற்கொள்ள ஆரம்பிக்கும். கவலை என்பது நம்மை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தைகளை நீங்க தியானித்து பாருங்க. இந்த சங்கீதத்தை நீங்க தியானித்து பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட நிச்சயமாக இடைப்படுவார். தொடர்ந்து நேற்று நம்ம தியானித்த அந்த சகலத்தையும் உள்ளடக்கிய கிறிஸ்து. நம்ம எப்படி தியானிக்கணும்? நம்ம ஆகாரத்தை உண்ணும் பொழுது அவரே எனக்கு நிஜமான உணவு. இது எல்லாம் அடையாளம். இந்த பூமியில இருக்கிற எல்லாமே நமக்கு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இருக்கிறது. அவர் சொல்றாரு, ஜீவ அப்பம் நானே, ஜீவ தண்ணீர் அவர்தான், அவர்தான் உண்மையான வெளிச்சம். அப்போ நம்ம ரெஸ்ட் எடுக்கும் போது, நம்ம ஒரு நம்ம படுக்கையில படுக்கும்போது சொல்லணும், அப்பா நீரே எனக்கு உண்மையான இளைப்பாறுதல். இப்படி ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் பொழுதும் அவரை அனுபவிக்க முடியும். அதுதான் இடைவிடாத ஜெபம். இடைவிடாத ஜெபம்னு பேசிட்டே இருக்கிறது, என்னத்தையோ ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட சொல்லிட்டே இருக்கிறது இல்ல. அவரை அனுபவித்து அவருக்கூட அந்த இன்டிமசில வாழ்வதுதான் இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீங்க எனக்கு உணவா இருக்கிறீங்க. நீங்க எனக்கு தண்ணீரா இருக்கிறீங்க. வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களுக்குள்ள தான் நான் இருக்கிறேன். நீங்க தான் எனக்கு தேசம். நீங்க தான் எனக்கு வாசஸ்தலம். உமக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். இதை உணர்ந்து நம்ம வாழ ஆரம்பிக்கும் பொழுது, நிச்சயமாகவே தேவ ரகமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அவருக்குள்ளே தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள்ளே வாசமாயிருக்கிறது. சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள்ளே நாம் எல்லாரும் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். அப்போ தேவனுடைய நோக்கம் கிறிஸ்துவை பற்றி அறிவது மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வது, கிறிஸ்துவை அனுபவிப்பது, அவருடைய அளவற்ற அந்த ஐஸ்வர்யத்துல, செல்வத்துல, அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்தை சுதந்தரித்து வாழுவதில் தான் இருக்கிறது. அவரே நமக்கு ஆட்டுக்குட்டியாய், மன்னாவாய், ஜீவனாய், வெளிச்சமாய், வாசஸ்தலமாய், கானான் தேசமாய் அவரே நமக்கு இருக்கிறார். அப்போ இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், ஒவ்வொரு காரியங்களை நம்ம தியானிக்கும் பொழுது அங்க கிறிஸ்துவை பார்க்கிறோம். பஸ்கா ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. மன்னா கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறது. பலிகள் எல்லாமே கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆனா இது எல்லாமே ஒவ்வொரு பாற்றை தான் வெளிப்படுத்துது. கானான் தேசம் என்பது முழுவதுமாய் எல்லாவற்றையும் உள்ளடக்கினதாய் இருக்கிறது. அந்த கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசம் உணவை கொடுக்கிற தேசமாய், தண்ணீரை கொடுக்கிற தேசமாய், நல்ல மினரல்ஸ், வெல்த், ரிச்சஸ் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேசமாய், வாழ்வதற்கான ஒரு நல்ல தேசமாய் அது இருக்கிறது. எல்லாமே அதிலிருந்து தான் வருது. இந்த கானான் தேசத்துல இருந்து தான் வருகிறதை பார்க்கிறோம். அப்ப கானான் தேசம் என்பது எல்லாவற்றையும் உள்ளடக்கின கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த வாக்குத்தத்தமே கானான் தேசம் தான் இஸ்ரவேல் மக்களுக்கு. ஆபிரகாம்ல இருந்து அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார், நான் உனக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன் சந்ததிகள் அதை சுதந்தரிப்பாங்க. இன்றைக்கு அந்த தேசமே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அந்த தேசத்துக்குள் நம் எல்லோரும் வந்திருக்கிறோம். நம்ம பொதுவா சொல்றது, அவர் எனக்கு இரட்சகராய் இருக்கிறார். கிறிஸ்துவே என் இரட்சகர். அவரே எனக்கு ஜீவன். அவரே எனக்கு வெளிச்சம். ஆனால் இதை எல்லாவற்றிலும்
விட ஒரு மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா வாசிக்கலாம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொலோசேயர் 3:11. அதிலே கிரேக்கன் என்றும் யூதர் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவர் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவர் என்றும் இல்லை, புறஜாதியன் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுவாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். ஒவ்வொரு பார்ட்டா அவரை பிரிக்கிறதுல எல்லாமே அவர்தான். அவர் வெளிச்சமா இருக்கிறார், இரட்சகரா இருக்கிறார், ஜீவனா இருக்கிறார். எல்லாவற்றிலும் எல்லாரிலும் எல்லாமுமாய் அவரே இருக்கிறார். எனக்கு தேவையான எல்லாமே கிறிஸ்துதான். நான் சந்திக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்து. நான் அனுபவிக்கும் எல்லா ஆசீர்வாதங்களிலும் அவர்தான் அதற்கு மூல காரணமாயிருக்கிறார். எல்லாரிலும் எல்லாமுமாய் அவரே இருக்கிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ள நாம் இருக்கிறோம். இன்றைக்கு எதை குறித்து கவலைப்பட வேண்டும்? இன்னைக்கு நமக்கு ஒண்ணு நடக்குதுன்னா அவருக்கு தெரியாமலா? அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா சகலவற்றையும் அவர் அறிந்திருக்கிறவர். அவரே எல்லாரிலும் எல்லாமுமாயிருக்கிறார். பட் கிரைஸ்ட் இஸ் ஆல் அண்ட் இன் ஆல். அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நாளிலும் அந்த அவரோடு கூட நம்ம அனுபவிக்கிற அந்த வாழ்க்கை. ஒரு சேர்ல உட்கார்றோம். அந்த சேர்ல அது உண்மையான ரெஸ்ட் இல்ல. அப்பா நீர்தான் எனக்கு உண்மையான ஒரு இளைப்பாறுதல். சில சில நேரங்கள்ல நம்ம ஒரு கண்ணாடிய போடுறோம். இது ஒருவேளை கண் பார்வையில சில மங்கலா தெரியும் பொழுது நம்ம கண்ணாடி போடுறோம். அது உண்மையான ஒரு பார்வை அல்ல. அது பிசிக்கலா நமக்கு ஒரு பார்வைய தருது. ஆனால் உண்மையாக என் கண்களை திறப்பவர் நீரே. அப்படின்னு அந்த ஒவ்வொரு காரியத்திலும் அவரை நாம் உணர்ந்து அனுபவித்து வாழுகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை அது தேவ ரகமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். சில நேரம் சிலர் கேட்கிற ஒரு காரியம், என் குடும்பத்துல இருக்கிற மனிதர்களை நான் எப்படி சமாளிக்கிறது? கணவனை எப்படி சமாளிக்கிறது? இந்த மனைவி கூட எப்படி வாழ்றது? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார்னா, அவரே வழியாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். இப்போ என்ன சொல்லலாம்? அப்பா, மனைவியை நேசிப்பது எப்படி? எனக்கு உங்க வழியை நீங்க எனக்கு கற்றுத்தாங்க. உங்க அன்ப தாங்க. கணவனை பொறுமையாய் சகிப்பதற்கு உம்முடைய பொறுமையை தாங்க. அவரே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவருக்குள்ளதான் அன்பு இருக்கு, பொறுமை இருக்கு, சகிப்புத்தன்மைகள் இருக்கு அப்படின்னா, அவரிலிருந்து நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா, அவர்தான் வழியாயிருக்கிறார். நம்ம சுய பலத்துல நம்மளால எதையும் செய்ய முடியாது. அவரில் சார்ந்திருக்கும்போது, அவரில் இணைந்திருக்கும் பொழுது, திராட்சை செடியாக, நாம் கொடியாக அவரில் இணைந்திருக்கும் பொழுது, அவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கிறார். அப்போ ஒரு நல்ல தேசத்தினுடைய அதனுடைய சிறப்பு என்ன? அதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த தேசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வாசிக்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமம் 3:8. அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி, கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். அப்போ ஒரு தேசம் நல்ல தேசம்னா, அந்த தேசம் எப்படி இருக்கணும்? விசாலமான தேசமாய் இருக்க வேண்டும்.
அதாவது அது ஆங்கிலத்துல எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, "அண்ட் டு பிரிங் தெம் அப் ஃப்ரம் தட் லேண்ட் டு அ குட் அண்ட் ஸ்பேஷியஸ் லேண்ட்." விசாலமான தேசம். அப்போ கிறிஸ்துவுக்கு எல்லையே இல்லை. அவருக்குள்ளதான் சர்வமும் இருக்கு. இந்த பிரபஞ்சம், முழு பிரபஞ்சமே அவருக்குள்ளதான் இருக்குதாம். அப்போ அந்த கிறிஸ்து என்பவருக்கு எல்லை என்பதே இல்லை. எபேசியர்ல பார்க்கிறோம் அவருடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் அதுக்கு எல்லையே இல்ல. அதை அளக்கவே முடியாது. ஒரு பெரிய கடல ஒரு சின்ன ஒரு பக்கெட்குள்ள அடக்க முடியுமா? இந்த இந்த பூமியையும், வானத்தையும் ஒரு கயிறினால நம்ம அளக்க முடியுமா? அப்படியே தான் கிறிஸ்துவையும் நாம் அளக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நலமும், விசாலமுமான தேசத்துக்குள்ள, ஒரு அன்புக்குள்ள நம்ம என்ன செய்திருக்கிறோம்? வந்திருக்கிறோம். இன்னைக்கும் நம்முடைய பிரச்சனை பெரிதா? அந்த புஸ்தகத்துல அந்த சகோதரர் எழுதியிருக்கிற ஒரு காரியம், ஒரு சகோதரி அவங்கள்ட்ட வந்து கேட்டாங்களாம். 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இன்னொரு பிள்ளை வரப்போகுது. நான் எப்படி சமாளிப்பேன்? இதுவரைக்கும் உன்ன தாங்கினது யார்? என்னால இன்னும் தாங்க முடியாதா? அவர் அவர் நலமும், விசாலமுமான தேசம். அப்போ அவருடைய அளவு நம்முடைய சூழ்நிலைகளை விட பெரியது. அப்போ நம்முடைய அன்புக்கும், இன்னைக்கு நம்முடைய அன்புக்கும், கிறிஸ்துவினுடைய அன்புக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. மனுஷ அன்பு இன்னைக்கு நேசிக்கும். நாளைக்கு அப்படியே தலைகீழ மாறிரும். அது ஒரே நாள்ல சில நேரங்கள்ல முடிஞ்சு போயிரும். ஆனால் கிறிஸ்துவினுடைய அன்பு, அது குறையாத அன்பு. அது சோர்வடையாத ஒரு அன்பு. அது முடிவடையாத அன்பு. அந்த அன்பை அந்த அன்ப அறிவுக்கு எட்டாத அந்த ஆச்சரியமான அன்பை, அறிவுக்கு நம்முடைய புத்திக்கே எட்டாது. அன்னைக்கு அக்கா ஷேர் பண்ணும்போது சொன்னாங்க, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடி தேவன் அந்த வார்த்தை என்னோடு கூட இடைப்பட்டார். அப்போ அந்த அளவுக்கு என் பிள்ளை இப்படி ஒரு சோதனைக்குள்ள போறா, அதுக்கு முன்னாடியே வார்த்தையை குடுத்து பலப்படுத்தணும். நம்ம மேல எந்த அளவுக்கு அவர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அது அ குறையாத ஒரு அன்பு. கொடுத்துக் கொண்டே இருக்கிற ஒரு அன்பு. நம்ம அன்பு ஒரு சின்ன ஒரு பக்கெட்ல இருக்கிற ஒரு தண்ணீர் போல தான். அவருடைய அன்பு அது எல்லையற்ற, முடிவில்லாத ஒரு ஓஷன் போல, ஒரு சமுத்திரத்தைப் போல அவருடைய அன்பு நம்மேல் இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா? மனிதனுடைய பொறுமை ஒரு எல்லை வரைக்கும் தான். கிறிஸ்துவினுடைய பொறுமை, இன்னும் நான் உன்னைய நேசிக்கிறேன். அவர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். அவர் மிகுந்த தயவுள்ளவர். வாசிக்கலாம் சங்கீதம் 103:8. கர்த்தர் ஒருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும், இரக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபையும் உள்ளவர். இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவுக்குள்ள, தேவனுக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒரு சின்ன ஒரு பீஸ், ஒரு துணிய வச்சு ஒரு பெரிய ரூம நம்மளால அளக்க முடியாது. ஆனா, ஒரு பெரிய ஒரு போர்வை அதால மூட முடியும். அதுபோல தான் இன்றைக்கும் நம்முடைய குடும்ப பிரச்சனைகள், கடனோ, நோயோ, எதிர்காலத்தை குறித்த பயமோ, என்ன சுமையா இருந்தாலும் அது கிறிஸ்துவை விட பெரிது அல்ல. அவரால, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு லூக்கால பார்க்கிறோம். இன்னைக்கும் நீங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன? அவர விட அது பெருசில்ல. அப்படி பார்க்கும் பொழுது பிரச்சனை சின்னதா தெரியும். அவர் நமக்கு பெரிதாக தெரிய ஆரம்பிப்பார்.
அவரே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். அவருடைய அளவற்ற அந்த அன்புக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. நலமும் விசாலமுமான தேசத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா, எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை. நம்ம குடும்ப பிரச்சனையா, கடன் எல்லாவற்றையும் என் அப்பா பார்த்துக் கொள்ளுவார். நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன். அவர் எனக்குள் இருக்கிறார். நலமும் விசாலமுமான தேசத்துக்குள்ள நான் இருக்கிறேன். அவரே எனக்கு வழியாய் இருக்கிறார், ஜீவனாய் இருக்கிறார், சத்தியமாய் இருக்கிறார், வெளிச்சமாய் இருக்கிறார், உணவாய் இருக்கிறார், தண்ணீராய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனைகள் நமக்கு பெரிதாக தோன்றாது. அதனால இன்னைக்கு அமைதியா நம்முடைய இருதயத்துல சொல்ல வேண்டியது, ஆண்டவரே என் பிரச்சனை பெருசுன்னு நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நீரோ என் பிரச்சனைகளை விட பெரியவர். என் அன்பு குறைவானது. ஆனால் உம்முடைய அன்பு எல்லையற்ற அன்பு. அந்த அன்பை என்னுடைய இருதயத்துக்குள்ளே இன்றைக்கு நீர் ஊற்றி இருக்கிறீர். உம்முடைய பொறுமை அது முடிவடையாத ஒரு பொறுமையாய் இருக்கிறது. என்னுடைய பலன் அது குறைவுள்ளது. ஆனால் உம்முடைய பலன் அது அளவற்ற ஒரு வல்லமையும் பலனுமாய் நீர் எனக்குள்ளே இருக்கிறீர். இன்னிலிருந்து என்னுடைய சூழ்நிலைகளை நான் பார்க்காமல் உம்முடைய அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் அதை நான் பார்க்க எனக்கு நீர் கற்றுக் கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். நல்ல தேசத்தினுடைய அதனுடைய நன்மையே அது நலமும் விசாலமுமான தேசம். அதுபோலதான் அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய பொறுமை, அவருடைய சமாதானம், இது எதுக்கோ பவுண்டரிஸே கிடையாது. அது எல்லையற்றவை. நம்முடைய வாழ்க்கையில் வர்ற எந்த சூழ்நிலையும் அது கிறிஸ்துவை விட பெரிது அல்ல. இன்னைக்கு நீங்க பார்க்கிற பிரச்சனை அது பெரிதல்ல. இததான் ஆசாப் தியானித்தார். பூர்வ காலத்துல நடந்த காரியங்களை எல்லாம் தியானித்தார். முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன் சேனை. அது ஒரு பெரிய பிரச்சனை அவருக்கு கிடையாது. நமக்கு தான் பிசிக்கல் ஐஸ்ல பாக்குறவங்களுக்கு தான் அது பெரிய பிரச்சனை. எலிசாவுக்கு சீரிய படை சுற்றினது பெரிய பிரச்சனை இல்ல. வேலைக்காரனுக்கு பிரச்சனையா இருந்தது. ஏன்னா பிசிக்கல் ஐஸ்ல பார்க்கிறபடியினால் இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறவைகள், பூலோகத்தில் இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் அவர் ஒன்றாக்கி இருக்கிறார் தான். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த முழு பரலோகமும் நமக்கு ஒத்தாசையாக, துணையாக நிற்கிறதை நாம் உணர்கிறோமா? இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அவருடைய தெளிக்கப்படுகிற அவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த பிசிக்கல் ஐஸ்லயே எல்லாவற்றையும் பார்க்கிறதுனாலதான் நமக்கு பயமும், குழப்பமும், கவலையும், சோர்வும் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அவர் யார்? நான் எவ்வளவு பெரிய தேசத்துக்குள்ள வந்திருக்கிறேன். அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, அவருடைய வல்லமை, அவருடைய சமாதானம், இதுக்குள்ள நான் வந்திருக்கிறேன். இதனாலதான் ஆபகுக் சொல்றாரு, எது நடந்தா என்ன, நடக்கலனா என்ன, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அவரே என் ரட்சிப்பின் தேவன். அவர் வல்லமை உள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார். உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். சூழ்நிலை எல்லாம் எதிராதான் இருக்கு. ஆனா சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே தன்னோடு இருக்கிற கண்மலையை அவன் பெரிதாக பார்த்தான். சிறையில இருக்கிற பவுல் அவரை பெரிதாக பார்த்ததுனாலதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொல்லி எழுத முடிந்தது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது துதிக்க முடிந்தது. இன்றைக்கு நாம் யாரை பார்க்கிறோம்? எதை பெரிதாக பார்க்கிறோம்? இன்றைக்கு உங்க உள்ளத்துல நீங்க ஆராய்ந்து பாருங்க. இந்த காரியங்களை நன்றாக தியானித்து பாருங்க. இவ்வளோ பெரிய தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம்னு என்ன இருக்குது?
ஏன் மனிதர்கள் கூட போராடி கொண்டு இருக்கிறோம். எதை பற்றி யாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் கூட நமக்கு கிடையாது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. நீங்கள் சும்மா இருங்கள். இந்த யுத்தம் தேவனுடையது. நீங்கள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். அந்த நலமும் விசாலமுமான தேசத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய். ரீபாலா ஹேஷெலே மீ ஹலூ ஷரபா ரீகல் பாஷ்லே பிரீக்லா பூ ஹது கர்மேலே லீமல ஹாஷி கோ ஷூ கல்மாஹி லீமல் ஹாஷி போ ஷூ ஹலூ கரபா. அப்பா, நீரே எங்கள் எல்லாருக்குள்ளும் எல்லாமுமாயிருக்கிறீர். நீர் நித்திய கண்மலையாயிருக்கிறீர். அப்பா, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் நாங்கள் இருக்கிறோம். உங்க வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? ரீபா லெமல் ஹெஷெபே ஹீல பூ ஷல்பொரு பது கரபா. அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்றார். இன்றைக்கு அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா நமக்கு ஒப்பானதும் எதுவும் இல்லை. கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு எதுவும் நமக்கு முன்பாக நிற்க முடியாது. எந்த பிரச்சனையும் நிற்க முடியாது. கடலை போல பறந்து விரிந்திருக்கிற எல்லையற்ற அவருடைய அன்புக்குள்ள, கிருபைக்குள்ள, பொறுமைக்குள்ள, சமாதானத்துக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள நாம் வந்து சேர்ந்திருக்கிறோம். அதை அப்படியே உணர ஆரம்பிப்போம். அவருடைய அன்பு 2 கைகளையும் விரித்து சிலுவையில் தொங்கின அன்பு. எல்லாம் உனக்காகத்தான் அப்படின்னு வெளிக்காட்டின அந்த அன்பு. எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டேன்னு கையை விரித்து அங்கே தொங்குகிற அந்த அன்பு. அந்த அன்பை நம்ம பிரதானமாய் இன்றைக்கு பார்ப்போம் என்றால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் பெருசா தெரியாது. அந்த அன்பை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. மகளே, எல்லாவற்றையும், மகனே, எல்லாவற்றையும் நான் உனக்காக கொடுத்திருக்கிறேன். எதையுமே என்னிடத்துல நான் ஒளித்து வைக்கவில்லை. நீதான் எனக்கு தேவை என்று சொல்லி பரத்திலிருந்து நமக்காக இறங்கி வந்த அந்த கிறிஸ்துவினுடைய அன்பு, அந்த அன்பு, அந்த கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்து சேர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம எதை பிரதானமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம்? எல்லாவற்றையும் அப்படியே அவருடைய சமூகத்துல இறக்கி வைங்க. அப்பா, நலமும் விசாலமுமான தேசத்துக்குள்ள நாங்க வந்திருக்கிறோம். உங்க அன்புக்குள்ள நாங்க வந்துட்டோம். உங்களுக்குள்ள நாங்க இருக்கிறோம். எதை பற்றியும் எங்களுக்கு இனி கவலை இல்லை, பயம் இல்லை. இன்னைக்கு எங்க மேல கண்ணோக்கமாய் நீர் இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம். நீர் செய்த பூர்வ காலத்து அதிசயங்களை எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் நம்மை கையை பிடித்து அவர் வழி நடத்தின அந்த காரியங்களை எல்லாம் நம்ம சற்று நினைத்து பார்ப்போம், தியானித்து பார்ப்போம். முடிஞ்சு போச்சுன்னு சொன்ன சூழ்நிலைகளில் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த அந்த கிருபைய நம்ம யோசித்து பார்ப்போம். நடக்க முடியாத இடத்துல தோள்களின் மேல் அவர் சுமந்து கொண்டு வந்தாரே. கல்லும் முள்ளும் இருந்த பாதையில ஒரு கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் மேல் சுமப்பது போல இதுவரைக்கும் நம்மை தாங்கி நடத்தி வந்தாரே. இனியா நம்மை கைவிட்டு விடுவார்? இதுவரைக்கும் உதவினவர்
எபினேசர். இனிமேலும் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவரை பெருசாய் பார்க்க ஆரம்பிப்போம். அந்த நித்திய கண்மலை நம்மோடு கூட அவர் இருக்கிறார். அவர் நம்முடைய கண்மலையாய் இருக்கிறார். இந்த உலகத்துல இருக்கிற மத்த பிரச்சனை எதெல்லாம் உங்களுக்கு மலை மாதிரி தெரியுதோ, அந்த கண்மலைக்கு முன்பாக எல்லாம் அது சமபூமியாக மாறுகிறது. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், சிறுபாபேலாகிய நமக்கு முன்பாக அது சமபூமியாய் மாறுகிறது. ஏன்னா கிறிஸ்துவாகிய கண்மலைக்குள்ள நம்ம இருக்கிறோம். பெரிய தேவன் நம்ம கூட இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார். அவரை உணர ஆரம்பிப்போம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் மனதின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பை நாங்கள் ஆழமாய் தியானிக்க உணர நீர் கிருபை தந்தீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் உம்மோடு கூட அந்த இன்டிமசிலேயே நாங்க இருக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க. அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேப்பா. இந்த கிறிஸ்துவினுடைய இந்த சுவிசேஷத்தின் செய்தி எங்களை எவ்வளவு விடுவித்ததோ அதே போல நாங்கள் இன்னும் அநேகருக்கு இந்த சத்தியத்தை கொண்டு செல்லக்கூடிய ஒரு கிருபைய எங்க ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்க. வெளிச்சத்தை ஜனங்களுக்குள்ளே நாங்கள் கொண்டு போக எங்களுக்கு கிருபை தாங்க. நலமும் விசாலமுமான தேசத்தில் நாங்கள் வந்து சேர்ந்திருக்கிறோம். அந்த தேசத்தில் இங்க உலகத்தில் இருக்கிற மக்கள் அனைவரும் வந்து சேரும்படிக்கு, இந்த பூமி பரலோக வாழ்க்கையை அனுபவிக்கும்படிக்கு கர்த்தாவே எங்களையும் நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். அந்த நோக்கத்தை எங்களில் நீர் நிறைவேற்றி முடிக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன்.